நவரசப்பட்ட ரிவ்யூஸ் எல்லாருக்கும் வணக்கம். அக்காவை வந்து ஒரு அம்மானே சொல்லலாம். இன்ஃபேக்ட் அக்கா தான் அடுத்த அம்மா அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. நானும் அதே தான் சொல்றேன். அக்கா தான் அடுத்த அம்மா. ஒருத்தன் பாதி அம்மனமா இருந்ததையும் இன்னொருத்தன் வந்து ஒரு அக்காவை அம்மாவா நினைச்சு கட்டி பிடிச்சதையும் கம்பேர் பண்ணி பேசுறதே வந்து ஒரு ஒரு கேவலமான விஷயம்ட்டு நான் கருதுறேன். இது யாரு பத்தி சொல்றேன்னா, எஃப்ஜே வந்து கனிய வந்து அக்கா நினைச்சு கட்டிப்பிடிக்கிறத வந்து ஒரு கேவலமான விஷயம் சொன்ன நம்ம பாதி நேக்கடா இருந்த திவாகரை பத்தி தான் சொல்றேன். சோ இப்படி கம்பேர் பண்ற ஒரு பிசியோதெரபிஸ்ட் வந்து அவர்கிட்ட வர லேடி பேஷண்ட்ஸ வந்து பின்னால சைட்ல இருந்து ஒரு வீடியோ கூட பார்த்தேன். ஒரு பொண்ணை வந்து பின்னால இருந்து கைய வச்சு ஒரு மாதிரியா பிசியோதெரபி கொடுத்துட்டு இருந்தாரு. சோ அது அப்போ எது மாதிரி வேணும் விஷயம். அவருக்கு வர பேஷண்ட்ஸ் வந்து இதை பார்த்துட்டு வந்து அவர் என்ன விஷயத்துல கம்பேர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க தான் முடிவு எடுக்கணும். சோ இருக்கிறதுலே ஒரு வேர்ஸ்டான கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா திவாகர், அவரை தான் சொல்லுவேன். ஆனா இது மாதிரியான திவாகருக்கு வினோத்னு ஒரு சூப்பரான கேரக்டர் உள்ள போயிட்டு ஆவனா திவாகரை வந்து மார்க்கிங் பண்றது வந்து அட்டகாசமா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நேத்து வந்து திவாகரை கம்ருதீனும் வந்து மார்க் பண்றது வந்து சீரியஸாவே சூப்பரா இருந்தது. நான் என்ஜாய் பண்ணி அதை பார்த்தேன். கம்ருதீனும் வினோதும் வந்து திவாகரையும் பார்வதியும் வந்து ஒரு மார்க்கிங் பண்ண விஷயம் வந்து நேத்து கொஞ்சம் ஜாலியாவே என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருந்தது. இத்தனை நாளா எல்லாரையும் அழ வச்ச பார்வதி நேத்து வந்து அழுதது வந்து எனக்கு சீரியஸாவே வந்து பாவம் மாதிரியே தெரியல. ஆனா பார்வதி அழுததை பத்தி கஷ்டமா இருந்துச்சா இல்ல என்ஜாய் பண்ணீங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆக்சுவலா இதை தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணும். வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு செலக்ட் ஆன நம்ம விமன் இந்தியன் டீமுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் இதோட நம்ம ஓட்டிங் ஸ்டேட்டஸ்குள்ள போயிடலாம். இன்னைக்கு 31 அக்டோபர் 2025 கரெக்டா 9:30 AM பிக் பாஸ் 9ஓட அன்அபிஷியல் சைட்ல இருந்து எடுத்த ஓட்டிங்கோட ரிசல்ட்டோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5 பேர் நாமினேட் ஆயிருக்காங்க. கம்ருதீன், பார்வதி, அரோரா, கலையரசன், கானா வினோத். இதுல வந்து கானா வினோத் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 2,69,889 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. 39.04% இருக்காரு. கம்ருதீன் வந்து செகண்ட் இருக்காரு. அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 1,07,527 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. 15.55% இருக்காரு. பார்வதி இந்த தேர்ட் இருக்காங்க. அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 1,07,130 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. 15.49% இருக்காங்க. அரோரா வந்து ஃபோர்த் இருக்காங்க. அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 1,04,432 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. 15.1% இருக்காங்க. அண்ட் கடைசியா வந்து கலையரசன் இருக்காரு. அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 1,02,412 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. 14.81% இருக்காரு. அண்ட் டோட்டலா இது பதிவான ஓட்ஸ் பாத்தீங்கன்னா 6,91,390 ஓட்ஸ் டோட்டலா இதுல பதிவாயிருக்கு. சோ இதே ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா இந்த வாரம் வந்து கலையரசன் எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அண்ட் இதே மாதிரி பிக் பாஸ் அப்டேட்ஸ் அண்ட் ஓட்டிங் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நவரசப்பட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்டில் தென் திஸ் வினோத், பை.